வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளியில் காணவிருக்கக்கூடிய ஒரு பாடல் மிகவும் ஒரு சிறந்த ஒரு பாடல், ஔவையாரின் தனிப்பாடலிலே வருகின்ற ஒன்று. இந்த பாடல் திருவிளையாடல் என்கின்ற திரைப்படத்திலே வருகின்ற ஒரு பாடல். இந்த திருவிளையாடல்ல இறுதி காட்சிகள்ல வேலன் முருகப்பெருமான் ஔவையாரிடம் சில கேள்விகளை கேட்பார். அவர் கேட்பார், உலகத்திலேயே பெரியது எது என்று கேட்பார். அப்படி கேட்கும் பொழுது ஔவையார் இந்த பாடலை பாடுவார். இந்த பாடல் அப்படியே திருவிளையாடல வருது. நீங்க இந்த திரைப்படத்தை காணலாம். இப்போ நாம் இந்த பாடலை பார்க்கலாம். உலகத்திலேயே எது பெருசு என்று கேட்கிறார் தமிழ் கடவுள் முருகன். அதற்கு ஔவையார் சொல்லுகின்ற பதில், பெரியது கேட்கின் எரி தவழ் வேலோய். பெரியது, இந்த உலகத்திலேயே எது பெரியது என்று கேட்கின்ற வேலோய், வேலினை கையிலே கொண்டிருக்கக்கூடிய முருகப் பெருமானே, எப்படிப்பட்ட வேல்? எரி தவழ் வேலோய். எரிகின்ற வேலானது எதிரிகளின் மீது, தீயவர்களின் மீது எரியப்படும் பொழுது அந்த வேல் எரிந்து கொண்டு, நெருப்பை கக்கிக் கொண்டு தவழ்ந்து சென்று, அப்படியே வானத்திலே தவழ்ந்து சென்று எதிரிகளை அழிக்கக்கூடிய தன்மை வாய்ந்த அந்த வேலினை கொண்டிருக்கக்கூடிய முருகனே, பெரியது எது என்று நீ கேட்கிறாய். பெரியது கேட்கின் எரி தவழ் வேலோய். பெரிது பெரிது புவனம் பெரிது. பெரிது, இந்த உலகத்திலேயே மிகவும் பெரியது புவனம். புவனம் என்று சொன்னால் இந்த யூனிவர்ஸ், பூமி, புவி. புவனம், புவனம் என்று சொன்னால் இந்த யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் என்பது இந்த அண்டங்கள், அண்ட சராசரம். பூமி என்பது ஒரு கோள், இதை போல் 9 கோள்கள். அப்புறம் இதை தாண்டி வானத்தில் ஏகப்பட்ட நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த புவனம். அப்போ இந்த உலக ரொம்ப பெருசு எது அப்படின்னா புவனம் தான் பெருசு. பெரிது பெரிது புவனம் பெரிது. ஓகே. ஆனா இந்த புவனம் பாத்தீங்கன்னா, இந்த புவனத்தை யார் படைத்தது? நான்முகன். 4 முகங்களை கொண்டிருக்கக்கூடிய பிரம்மன் படைத்தது இது. அப்போ இது ரொம்ப பெருசு. ஆனா இதை ஒருத்தன் படைச்சிருக்கான் அப்படின்னா அந்த படைத்தவன் தான் அதை விட பெருசு. எனவே புவனம் பெரிது, ஆனால் அந்த புவனத்தை படைத்தவன் நான்முகன். எனவே நான்முகன் பெரியவன். புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகன் பெரியவன். ஆனால் இந்த நான்முகன் இருக்கான் பாருங்க, இவன் கரிய மால். மால் என்றால் திருமால். கரிய, கருமையான. கருமையான அப்படின்னா அடர்த்தியான நீல நிறம் உடையவன் திருமால். திருமாலை அடர்த்தியான நீல நிறம் அல்லது கருமையான நிறம் என்று சொல்வார்கள். சோ இந்த அடர் நீல நிறமுடைய கருமையான திருமாலினுடைய உந்தி, உந்தி என்றால் கொப்புள், தொப்புள்னு சொல்ல முடியாது, அந்த கொப்புளில் தோன்றியவன் நான்முகன். இப்போ புவனம் பெருசு, ஆனால் புவனத்தை படைத்த நான்முகன் அதை விட பெருசு. ஆனா அந்த நான்முகனையே படைச்சவன் அந்த திருமாலினுடைய தொப்புள்ள இருந்தா அவன் தோன்றிருக்கான். அப்போ யார் பெருசு? திருமால் பெரியவன். அப்போ நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோன். கரியமால் இருக்கான் பாருங்க, திருமால். இவன் எங்கே உறங்குகிறான்? ஒரு பாம்பனை, பாம்பு படுக்கையில் பார்க்கடலிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறான். அப்போ திருமால் பெருசு, ஆனா திருமால் உறங்குறதுக்கு இடம் கொடுத்திருக்கிறது இந்த கடல். அலைகள் பொங்கி, அலைகள் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய கடலிலே உறங்கி கொண்டிருப்பவன் திருமால். அப்ப எது பெருசு? கடல் பெருசு. கரியமாலோ அலை கடல் துயின்றோன். அலை கடலிலே உறங்கி கொண்டிருப்பவன் திருமால். அப்ப திருமால் பெருசு. அந்த திருமால் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய இடம் அலை கடல். அப்ப அலைகளை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய கடல் தான் பெருசு. அலை கடல் பெருசு. அலை கடல் குறுமுனி. குறுமுனி என்பது இந்த இடத்தில் அகத்தியரை குறிக்கும். ஏனால் அகத்தியர் என்பவரால் குள்ளமானவர். மிகவும் உயரம் குறைவான
குள்ளமாக இருக்கக்கூடிய முனிவர் அகத்தியர். அந்த அகத்தியருடைய கையிலே இருக்கக்கூடிய அந்த கமண்டலம் இருக்கு பாருங்க, அதுல இந்த கடலையை பிடிச்சி அடக்கி வச்சிருப்பார். இந்த கடல் நீரை தன்னுடைய கமண்டலத்தில் அடக்கி வைத்திருப்பார் இந்த அகத்திய பெருமான். எனவே குறுமுனியோ அலைக்கடல் குறுமுனியம் கையில் அடக்கம். குறுமுனியின் கையிலே இருக்கக்கூடிய அந்த கமண்டலத்திலே அடக்கி இருக்கக்கூடியது, அடங்கி இருக்கக்கூடியது இந்த அலைக்கடல். அலைக்கடல் பெருசு, ஆனால் அந்த அலைக்கடல் இந்த குறுமுனியினுடைய கையில் இருக்கக்கூடிய கலசத்தில் அடங்கி போச்சு, அடங்கி இருக்கு. அப்ப யாரு பெருசு? குறுமுனி, அகத்தியன் தான் பெரியவன். ஆனால் இந்த குறுமுனியோ கலசத்தில் பிறந்தோம். குறுமுனி எங்க பிறந்திருக்காரு? அவர் ஒரு கலயத்தில் பிறந்தோம். அவருடைய வாழ்க்கை வரலாறுல பாத்தீங்கன்னா அவர் ஒரு கலயத்தில் தோன்றியவர். குறுமுனியோ கலயத்தில் பிறந்தோம். அப்ப எது பெருசு? குறுமுனி பெரியவர், ஆனால் அவர் பிறந்ததே ஒரு கலசத்துல. எனவே கலசம்தான் பெருசு. குறுமுனியோ கலசத்தில் பிறந்தோம். கலசமோ புவியில் சிறு மண். இந்த கலசம் என்பது ஒரு மண்ணினால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரம். அப்போ இந்த கலசம் என்பது இந்த பூமி, இதான் புவி. இந்த பூமியிலே இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு மண்ணினால் ஆனது. குறுமுனி பெருசு. குறுமுனி கலசத்துல பிறந்திருக்கான், எனவே கலசம் பெருசு. ஆனா கலசம் என்பது இந்த பூமியில் இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு மண்ணினால் ஆனது. அப்ப எது பெருசு? இந்த பூமி பெருசு. கலசமோ புவியில் சிறு மண். சரி, இந்த புவி, இந்த பூமியோ அரவு. அரவு என்று சொன்னால் பாம்பு. அரவினுக்கு ஒரு தலை பாரம். இந்த பூமியை தன்னுடைய தலையிலே தாங்கி கொண்டிருக்கக்கூடியது ஆதிசேஷன். ஆதிசேஷன் இந்த பூமியை அப்படி தலையில தூக்கி கொண்டிருக்கும் அந்த பாம்பு. அப்போ இந்த பூமி பெருசு, ஆனா அந்த பூமியே ஒரு பாம்பு தலையில தூக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த பெரிய பூமியை தன்னுடைய தலையிலே தூக்கி கொண்டிருக்கிற ஒரு பாம்பு. அப்ப எது பெருசு? இந்த அரவு, இந்த பாம்பு தான் பெரியது. புவியோ அரவினுக்கு ஒரு தலை பாரம். அரவு. ஆனா இந்த பாம்பு உமையவள் சிறு விரல் மோதிரம். இந்த பாம்பானது, அரவானது உமையவள். உமையவள் என்றால் பார்வதி. பார்வதி, பார்வதி தேவியினுடைய சிறு விரலில் அவள் அணிந்திருக்கக்கூடிய மோதிரம் இந்த பாம்பு. இந்த அரவினை அவள் மோதிரமாக செய்து தன்னுடைய விரலிலே அணிந்து கொண்டிருப்பாள் பார்வதி. நீங்க அதே திருவிளையாடல் படத்துல பாத்தீங்கன்னா அந்த இடைவேளை நெருங்குகின்ற சமயத்துல சிவனுக்கும் பார்வதிக்கும் இடையில் ஒரு சண்டை நடக்கும். அப்ப சண்டை நடக்கும்போது நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லைன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. சும்மா அந்த சண்டையில சிவன் சில அஸ்திரங்களை எறிவார், அதே மாதிரி பார்வதியும் சில அஸ்திரங்களை எறிவார். ரெண்டு பேரும் இடையில வார், சண்டை நடக்கும். அந்த சண்டையில கடைசியில் அவர் நெற்றிக்கண்ணை திறப்பார். நெற்றிக்கண்ணை திறந்த உடனே அப்படியே பஸ்மமாகி போயிடுவாங்க பார்வதி தேவி. அந்த சண்டையில நீங்க இப்ப கவனிச்சு பாருங்க. அந்த சண்டையில என்ன பண்ணுவாங்கன்னா, பார்வதியாக நடித்த அந்த சாவித்திரி தன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய விரலில் இருக்கக்கூடிய ஒரு மோதிரத்தை கழற்றி அப்படி போடுவாங்க. அப்படி போட்ட உடனே அதுல இருந்து ஒரு பாம்பு உருவாகி அந்த பாம்பு அந்த சிவன் விட்டு இருக்கக்கூடிய அஸ்திரத்தின் மீது அது பாயும். இது போகும். உடனே சிவன் அதை அழிப்பதற்கு அவர் ஒரு அஸ்திரத்தை விடுவார். அப்படி நடக்கும்னு வச்சுங்களேன். இப்போ நீங்க கவனிச்சு பாருங்க, அந்த கை விரலில் இருக்கக்கூடிய மோதிரத்தை அப்படி போட்டோடனே அதுல இருந்து ஒரு பாம்பு அந்த பாம்பு சிவனை தாக்குவதற்கு செல்லும். அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா புரியும். இப்ப பாருங்க, அதுதான் அரவோ உமையவள் சிறு விரல் மோதிரம். உமை. சரி, அப்ப யாரு பெருசு? பாம்பு இந்த பூமியை தூக்கிட்டு இருக்கு, பாம்பு பெருசு. ஆனா அந்த பாம்பு உமையவளுடைய கையில ஒரு மோதிரமா கிடக்கு. அப்ப யாரு பெருசு? உமையவள் பெருசு. ஆனா உமையோ இறைவர் பாகத்து ஒடுக்கம். இறைவரினுடைய ஒரு பாகம், ஒரு பகுதி, இறைவனுடைய ஒரு பகுதியாக ஒடுங்கி போயிருப்பவள் உமையவள். ஒரு பகுதியாக இறைவனோடு ஒடுங்கி இருக்கக்கூடியவள். அப்ப யாரு பெருசு? இறைவன் பெரியவர், சிவன் பெரியவர். இறைவர். அப்போ உமையோ இறைவர் பாகத்து ஒடுக்கம். இந்த இடத்துல இறைவர் என்பது சிவனை குறிக்கும். சிவனுடைய ஒரு பாகத்தில் ஒடுக்கம். இறைவரோ, சிவனோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம். சிவன் யாராவது தொண்டர்கள் மனமுவந்து
அப்படியே கள்ளம் கபடமில்லாமல் இறைவனை தொழுதால் அந்த உண்மையாக தொழுகின்ற அந்த தொண்டர்களினுடைய கோரிக்கையை நிறைவேற்ற இறைவன் நேரடியாக வந்து விடுவார். அப்ப அந்த தொண்டர்களினுடைய உள்ளத்திலே இறைவன் ஒடுங்கி போயிருக்கிறார். இறைவனின் ஒரு பகுதியாக உமையவள் ஒடுங்கி இருக்கிறாள். இறைவர் சிவன் தொண்டர்களினுடைய உள்ளத்திலே ஒடுங்கி போயிருக்கிறார். அப்ப யாரு பெருசு? தொண்டர்கள் தான் பெரியவர்கள். இறைவரோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம். அப்போ தொண்டர்தம் பெருமை. அப்போ உலகத்திலேயே பெரிதாக இருக்கக்கூடிய இந்த தொண்டர்களினுடைய பெருமை இருக்கே, இதை சொல்லவும் அந்த தொண்டர்களுடைய பெருமையை சொல்றதுக்கு பாருங்க, அந்த பெருமை தான் உலகத்திலேயே பெரிது என்று பெரியது கேட்கின்ற, பெரியது எது என்று கேட்கின்ற வேலவனே, உண்மையான உள்ளத்தோடு இறைவனை வழிபடுகின்ற தொண்டர்களின் உள்ளம்தான் உலகத்திலேயே பெரியது என்று இந்த பாடலின் மூலமாக நமக்கு ஔவையார் எடுத்துச் சொல்கிறார். நன்றி.